ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் யூனிட்டில் ஒன்றுமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டாபிக், செகண்ட் டாபிக். இது இன்னும் வெறும் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட், நான் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட். அது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். ஸோ எத்தனை இருக்குது? 1 2 3 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டு ஈஸியான யூனிட்டு. அது மாதிரி செகண்ட் யூனிட்டும் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? மேன் பவர் அப்ரோச், இது எல்லாமே அப்ரோச்னு வரும். இது ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் வரும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச், இன்ட்ரா எஜுகேஷனல் அப்ரோச், டெமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஆர்டர், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ் தான். ஒரே ஒரு தான் டாப்பிக்கே. உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற எல்லா சப்ஹெட்டிங்ஸுமே படிச்சிங்கனாவே போதும். அது அப்படியே எழுதிடலாம். இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸி. எடுகேஷனல் பார்த்தீங்கன்னா எதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனும் என்ன பண்ண போகிறாங்க, எய்ம்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸ்கோப் என்ன, டைப்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரிலேஷன்ஷிப்ஸ் இது செகண்ட் டாபிக், இது தேர்ட் டாபிக். தியரிஸ் வந்து நிறையா இருக்கும். அடுத்தது ஃபோர்த்து டாபிக். அதில் வந்து லீடர்ஷிப்பை பற்றினா நீங்கள் இதுலேருந்து இது வரைக்குமே ஒரே கொஸ்டின் தான். ஸோ இதுலேயும் 4 ஹெட்டிங் தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் படிச்சிடலாம். அடுத்தது ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீனிங் என்ன, பிரின்சிபல்ஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இன்ஸ்டியூஷனல் இதெல்லாம் ஒரு டாப்பிக்கு. ஸ்கூல் பிளான் என்ன, டைம் டேபிள், ரோல் ஆஃப் ஹெட் மாஸ்டர், இது எல்லாமே 3 டாபிக் தான் வரப்போகுது. அதனால் இது எல்லாமே ரொம்ப ஈஸி. இது நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இது மட்டும் கொஞ்சம் யுனெஸ்கோனா என்ன, யூனிசெஃப்னா என்ன, யுஎன்டிபினா என்ன, யுஎன்எஃப்ஏனா என்ன, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இதை பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிடலாம். அவங்களோட பப்ளிக் ஃபீஸ் என்ன, இதுதான் ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எடுகேஷன்னு கேட்பாங்க. அப்போ ஃபீஸு, ஸ்டூடெண்ட்டோட லோனு, எடுகேஷன் செஸ் என்ன, இண்டஸ்ட்ரி என்ன, எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க, உதவி எப்படி வருது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படி வருது அப்படிங்கிறது தான் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். இந்த ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டே ஈஸியானது தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போய் முடிச்சிடலாம். எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இங்கே ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னாக்க இது 3 ரிசோர்ஸையும் நீங்கள் எழுத போகிறீங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறீங்க. 10 மார்க்குக்கு எது வந்து எழுதுனா நிறைய மார்க்ஸ் கிடைக்குமோ அது மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அது போதும். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க.